இந்த காமன் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பண்றது. இத வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஒண்ணு ஹோம் லோன் 40 லட்சம்னு வச்சுப்போம். இஎம்ஐ வந்து அதுக்கு 25 வருஷத்துக்கு ரூ. 29,560 வந்து வரும். அட் 7.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க ஒரு ரூ. 29,560 வந்து இஎம்ஐ பே பண்ணுங்க. அதே சமயத்துல ரூ. 7,520 வந்து ஒரு எஸ்ஐபில வந்து போடுங்க. ஃபார் சேம் 25 இயர்ஸ். நீங்க நான் சொல்ற மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னாக்கா 14 வருஷத்திலேயே நீங்க உங்களுடைய இஎம்ஐயும் அடைச்சிடலாம். அதுக்கு மேல உங்க கையில பணமும் இருக்கும். ஸோ முதல்ல ஒண்ணு இஎம்ஐ அமௌண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கும் பாருங்க. எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிட்டு இஎம்ஐ கட்டாதீங்க. 2வது ஸ்டாப்பிங் இஎம்ஐ வந்து எதுக்காக ஹோம் லோனை பே பண்ணுறதுக்காக வந்து நிறுத்துறது ரொம்ப தப்பு. 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டிங் வித்தவுட் கிளியர் கோல். ஸோ கிளியர் கோல் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிவ்யூவிங் லோன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டையுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ரிவ்யூ பண்ணுங்க. அடுத்தது இக்னோரிங் டேக்ஸ் பெனிஃபிட். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, ஹோம் லோன்லேயும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து எக்ஸல் சீட்டில் கொடுத்துருக்கேன். அது 25 வருஷம் லோனை எப்படி 14 வருஷத்தில் அடைக்குது அப்படின்றத உங்களுக்கு கால்குலேஷன் இருக்கு. பேலன்ஸ் ஆஃப் ஹோம் லோனை வந்து நீங்கள் எஸ்ஐபியில் போட்டு 14வது வருஷத்துலேயே திருப்பி கட்டிட முடியுன்ற கால்குலேஷனும் கொடுத்துருக்கேன். பார்த்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.